சாந்தி. இந்த ரெண்டாவது பாகத்தில் நம்ம வர்ணங்கள் உண்மையிலே எப்படி வகுக்கப்படுது, பிறவிய வர்ணத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பிரம்மா இந்த கடைசி 100 வருடம் பிரம்மாவுடைய வாய்வழியினால இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம். அவருடைய ஞானம் ஒன்று, அவரை எப்படி நினைவு செய்கிறது, நினைவு செய்ய செய்ய இந்த கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை நீங்கள் வென்றுடுவீங்க, தூய்மை ஆகிடுவீங்கன்றார். நினைவு செய்ய செய்ய அந்த சக்தி வருது அவர்கிட்ட இருந்து, அவருக்கு சமமான சக்தி. அவர் சதா ஒரு வினாடி விடாமல் அவருடைய நினைவில் உங்களால் மூழ்கி இருக்க முடிந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நம்பர் 1 வருவீங்க. ஸோ அது அப்படி நம்பர் 1 யோகத்தில் மூழ்கி இருந்து தன்னை உடலுன்றது சுத்தமாக மறந்து ஆத்ம உணர்வில் நிலைத்த ஆத்மா தான் இங்கே முதல் நாராயணனாக பிறக்கிறாங்க. ஏன்னா முதலாக பிறக்கிற குழந்தை, யோக பலத்தினால பிறக்கிற குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் தான். ஸோ அவங்க தான் சொர்க்கத்தின் முதல் இளவரசர். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது. அப்போ இவர் தான் பெருமாளாக பிறக்கணும்னு அவர் சொல்லலை. யார் வேணாலும் பிறக்கலாம், நீ முயற்சி பண்ணால் பண்ணலாம், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா வள்ளலார் கூட சொல்லியிருப்பா, எத்தனையோ ஆண்டுகள் தவம் கிடந்து தான் விஷ்ணு பிரம்மா அந்த பதவியை அடைஞ்சாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நடக்கிற தவம், பிரம்மா பதவி தவம் கிடைக்கல, பட் பிரம்மாவாகி தான் தவம் பண்ணுறதே கற்றுக்கிறார் இல்லையா. ஸோ அங்கேயே இந்த கடைசி 100 வருடம் சங்கம யுகம் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. அது எந்த வேதத்திலையும் கிடையாது. மற்றபடி சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் தான் வேதங்கள்ல இருக்குது. சத்யுகம் வேதங்கள்ல தவறாக ஆண்டுகள் போட்டிருக்கோம், ரொம்ப அதிகப்படுத்தி போட்டிருக்கோம். ஆனால் இறைவன் சொல்றாரு இந்த காலச்சக்கரமே மொத்தம் 5000 வருஷம்தான். ஸோ இது சமமாக 4ஆக பிரிச்சிங்கன்னா எல்லாம் 1250 வருடங்கள் வரும். ஸோ அதில் முதல் சத்யுகம், 2வது திரேதாயுகம், இது ரெண்டும் சேர்ந்தது சொர்க்கம். அதுக்கு அடுத்தது துவாபரயுகம், இப்போ இருக்கிறது கலியுகம். ஸோ இது ரெண்டுமே நரகம். ஆனால் அதிகபட்ச சுகம் சத்யுகத்தில் தான் இருக்கும், ஏன்னா அதான் புது உலகம். அதிகபட்ச துக்கம் கலியுகத்தில், அதுவும் இறுதியில். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இன்னும் பார்க்க போகிறோம் இல்லையா. உலக போர் அது இதுன்ட்டு வரும், ஏன்னா உலகம் அழிஞ்சாதான் மீண்டும் சொர்க்கமாக மாறும். ஸோ நரகம் அழிந்தே தீரும். அது அணு ஆயுதத்தினாலேயும் இருக்கும், இயற்கை சீற்றத்தினாலேயும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தேகன்றதை மறந்த ஆத்ம உணர்வில் அந்த தெய்வீக குணத்தை நீங்கள் இந்த நரகத்திலே வெளிப்படுத்துறீங்க. அந்த வெளிப்படுத்தும் போது தான் கடைசியில் உங்களுடைய காட்சி கிடைக்கும். நீங்கள் தான் தேவதைன்றது மனிதர்கள் கடைசியில் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ சோம்பலாக இருப்பாங்க, ஏன்னா யாராலையும் காமத்தை விட முடியல, கோபத்தை விட முடியலன்ட்டு அதிலே மயங்கி கிடப்பாங்க. மனிதர்கள் உருவாக்கிய மதங்களையே பிடிச்சிருப்பாங்க, ஏன்னா அதில் தான் காமத்தை விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதிலே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் நீங்களே நாராயணனாக அம்மனாகலாம் காட்சி தெரியும் அவங்களுக்கு. நேரில் பார்த்தா நம்பி தானே ஆகணும், பட் பார்க்கறதுனாலாம் யாரும் தேவதையாக முடியாது. ஸோ அது எல்லாருடைய பல ஜென்மத்தின் ஆசை நிறைவேற்றுறோம், அவ்வளோதான். அது நாம் பண்ணல, இறைவன் பண்ணுறாரு. நம்ம மூலமாக காட்சி கொடுக்கறது இறைவன் தான், எப்பவுமே அவர் தான் காட்சி கொடுக்கறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிருஷ்ணர் சாலை முன்னாடி இருக்கும்போது கிருஷ்ணர் மாதிரி காட்சி கிடைக்குதுன்னா நாம் வைக்கிற பாவனைக்கு ஏற்ற காட்சி கிடைக்குது. ஏன்னா இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கார். ஒளிப்புள்ளி தெரிஞ்சாலும் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது. அதனால் உங்கள் பாவனையை அவர் நிறைவேற்றுறார். காட்சியில் என்ன பண்ணிடுறோம், கிருஷ்ணர் தான் கடவுள் நினச்சிடும். அதேமாதிரி இயேசு காட்சி தெரிஞ்சால் இயேசு தான் கடவுள் நினச்சிடும். ஆனால் இறைவன் ஒருத்தர் தான் காட்சி கொடுக்கறது, அவர் பண்ணுறார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய மெயின் தொழில் என்னென்னா நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக இந்த ராஜயோக தியான முறையை இறைவனுக்கு மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்து மனிதர்களை தேவதையாக்குறது. அது என்னன்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை ஒளிப்புலியாக நினைவு செய்யுங்க. ஸோ பவர்ஃபுல்லாக நினைவு செஞ்சீங்க. இப்போ இந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். இவங்க தான் வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மையான பிராமணர்கள். ஏன்னா வேதத்தில் பிராமணர்கள்லாம் பிரம்மா வாய் வழியாக பிறந்தவங்கன்ட்டு இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிற பிராமணர்கள் கர்ப்பத்தில் தான் பிறக்கிறாங்க இல்லையா. ஸோ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு உள்ளே பேசுறது என் அப்பா கடவுள் சிவன் தான் அப்படின்ற நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்க தான் இந்த ஞானத்தை கேட்பாங்க. கேட்க தான் அவங்களோட குணங்கள் மாறும். ஸோ இந்த ஞானத்தை எடுக்கிறது தான் பிராமணர்களுடைய வேலை. இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வேதத்தை படிக்கிறாங்க, ஆனால் இங்கே வேதத்தை படிக்கலை. ஞானம் இறைவன் வாய் வழியாக வர்றது தான் உண்மை.
இந்த ஞானம்தான் பிற்காலத்தில் வேதங்களாக வெளிப்படுது. ஆனால் அதில் கொஞ்சோண்டு உண்மையும் நிறைய பொய்யும் இருக்கும், நிறைய கதையாக இருக்கும். ஸோ அதில் உண்மை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இறைவன் வரும்போது தான் இந்த ஞானத்தை கேட்குறோம். இது மாணவ பருவம்னு சொல்லலாம். இறைவனே சத்குருவாகி டீச்சராகி நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய குணங்களை மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ள சக்தி அதிகமாகும். சக்தி அதிகமானாதான் குணங்கள் மாறும், தெய்வீக குணங்கள் வெளிப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சத்தியுகத்தில் இருக்கிறவங்க பயங்கர அன்பா, பயங்கர அமைதியாக, பயங்கர சுகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. திரேதாயுகமும் சொர்க்கம் தான், பட் ஆனால் குறைஞ்சிடும். அப்போ இங்கே வாழறதுக்கு தகுதி அடைகிற அளவுக்கு நீங்கள் இப்போ சக்தியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பிறப்பீங்க. கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா திரேதாயுகத்தில் தான் பிறப்பீங்க. இந்த ஞானத்தையே கேட்கல அப்படின்னா நரகத்தில் தான் பிறப்போம். அதாவது இதே பூமி நரகமாக மாறும்போது பிறப்போம். ஆனால் அதுவுமே ரொம்ப அசுர குணம். இந்த கடைசியில் உலகம் அழியும் போது அந்த அசுர குணம் சுத்தமாக உங்களால் விட முடியலன்னா கலியுக இறுதியில் பிறப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பார்த்து ஆனால் ஒன்ஸ் பிறந்துட்டோன்னா ரிட்டர்ன் யாரும் மேலே போக முடியாது, உலகம் அழியும் போது மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால் இவங்களா தியானம் பண்ணி முக்தி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. அப்படிலாம் யாரும் அடைய முடியாதுன்னு இறைவன் சொல்கிறார். அப்படி அடையிற மாதிரி இருந்தால் மக்கள் தொகை குறையும் இல்லையா? மக்கள் தொகை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தார், நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா ஏன் மக்கள் தொகை ஏறுது? ஆத்மா அழிவட்டதுன்னா ஏன் ஏறுது இறங்குதுன்றார். ஆக்சுவலாக இறங்காது, ஏறிட்டு தான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குதுன்னா அங்கே மக்கள் தொகை குறையும். ஆனால் அதுக்கு பதில் வேறு எங்கேயாவது அவங்க பிறந்துடுவாங்க ஆத்மா அடுத்த செகண்ட்லேயே. ஸோ ஏறிக்கிட்டே தான் இருக்கும் மக்கள் தொகை. ஏன்னா இந்த ஆத்மாக்கள் உலக அழிவு நடக்கும்போது ஆத்மா மேலே போயிடுது. ஆனால் எல்லாம் டக்குன்னு பிறக்காது சொர்க்கத்தில், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிறவி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதோடைய கர்மத்தின் படி, அதுதான் கர்மத்தின் விதி. ஸோ இப்போ இந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்டு ஆத்ம உணர்வுக்கு வர்ற ஞானத்தினால தேவதையாக பிறக்கிறீங்கன்னா, இதே ஞானத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் தேவதையாக பிறக்கிறாங்க. அப்போ ஒருத்தரை 2500 வருடம் சொர்க்கத்தின் வாழ்க்கையை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இறைவனுடைய அறிமுகத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ இருக்கிறதுல உயர்ந்த தானம் இந்த ஞானத்தை தானம் பண்ணுறதான், மற்ற ஞான தானம் கிடையாது. அப்போ இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணிய கர்மம். ஸோ இந்த புண்ணிய கர்மத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வர்ணங்கள் நிர்ணயிக்கப்படுது. அதிக புண்ணியம் செஞ்ச, மற்றபடி இது பண்ணுறதெல்லாம் பிராமணர்கள் தான். ஆனால் பிராமணர்களாக எல்லோரும் மாறுறது கிடையாது. அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா? கடவுளே நான் தான் கடவுள்ன்றாரு, போயா நீ தான் கடவுள், நான் எப்படி ஒத்துக்கிறது? போ நீ போய் மற்ற அவங்க மதம் இருக்கிறாங்களா அந்த புக்கை போய் படி அப்படின்வாங்க. அதிர்ஷ்டம் இல்லை, கடவுள் பேசுறாரு. கடவுளை விட மனிதர் எழுதிய புக்கு என்ன புத்திசாலித்தனமாக இருக்குமா அல்லது உண்மை இருக்குமா? அப்போ அது அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ கோடியில் சிலர் தான் குமாரிகளாக உண்மையான பிராமணர்களாக மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. எல்லாரும் கடவுளுக்கு குழந்தைங்க தான், இருந்தாலும் பிரம்மா வாய் வழியாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு தான் ஆஸ்தி. காரணம் பிரம்மா வாய் வழியாக தான் அவர் இந்த ஞானத்தை சொல்கிறார். இறைவன் ஞானம் நிறைந்தவர், அந்த ஞானத்தை சொன்னால் தானே நமக்கு நன்மை. அவர் சொல்கிறதுக்கு ஒரு வாய் வேணுமே. அதனால தான் நந்திக்கு விழுந்து பூஜை நடக்குது. ஏன்னா இவருடைய நினைவாக தான் நந்தி வைக்கிறாங்க. யார் உடலுக்குள்ளே இறைவன் இந்த ஞானத்தை சொல்கிறாரோ அவருடைய நினைவு நந்தி. அப்போ இவங்க தான் ஆக்சுவலாக ரெண்டுமே சத்தியுக திரேதாயுகத்தில் வரவங்க எல்லாம் தேவதை தான். பட் இருந்தாலும் 100% முழு தேவதை, முழு சுகம் நிறைந்தவர்கள்னா சத்தியுகத்தில் வரவங்க தான். இவங்களை சத்திரியர்னு சொல்லுவோம். அப்போ தேவதை ஆகிற அளவுக்கு சக்தி, அதாவது காமத்தை ஃபுல்லாக வென்றவர்கள். செயலில் மட்டும் இல்லை, வார்த்தையிலும் காமம் இல்லை, பார்வையிலும் காமம் இல்லை, எண்ணத்தில் கூட காமம் இல்லை. அப்படியே பரிசுத்தமாக ஒரு பிறந்த குழந்தைக்கு காமம் இருக்காது பாருங்க. அந்த மாதிரி மனநிலையை இந்த யோக பலத்தின் மூலமாக நீங்கள் இப்போ உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க தான் தேவதையாக பிறப்பாங்க. இது வர்ணம் தேவதைன்றது. ஆனால் நிர்ணயிக்கப்படுறது இங்கே இல்லையா? இங்கே நிர்ணயிக்கப்படுது நீங்கள் தேவதை வர்ணம் உங்களுடைய முயற்சியின்படி. யாரும் உட்காந்து உங்களை மாற்றலை, நீங்கள் உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் தான் எழுதுறீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு
காமத்தை செயல்னால வார்த்தையினால விட்டேன், பார்வையில் கூட விட்டுட்டேன், ஆனால் எண்ணத்தில் மட்டும் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது உலக அழிவு டைம்லனா. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் உலகம் அழியும், அல்லது நம்மளுடைய சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும். அந்த நொடி உங்களுக்கு கொஞ்சம் கூட காமமோ கோபமோ பற்றோ பேராச அகங்காரம் மற்ற மனிதர்களோட நினைப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு இறைவனுடைய நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா தான் இங்கே பிறவி எடுப்பீங்க. அல்லது வேற யாரோட நினைவோ ஸ்லைட்டாக வந்தா கூட தோத்துட்டோன்னு அர்த்தம் இறைவன் வைக்கிற டெஸ்ட் பேப்பரில். அப்போ திரேதாயுகத்தில் பிறப்போம். ஆனால் இந்த ஞானத்தை கேட்டாலே கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். ஞானத்தை கேட்டு ஒரு வினாடி இவர் அப்பான்ற நிச்சய புத்தியோட ஒளிப்புள்ளியாக அவரை நினைவு செஞ்சிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் கேட்கவே இல்லைன்னா இங்கே தான் பிறவி எடுப்போம். இப்போ இந்த சொர்க்கத்தில் வரவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப பவராக இருப்பாங்க, ஒருத்தர் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் மகாராஜா மகாராணியாக ஆவாங்க. அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் பிறப்பாங்க. இன்னும் கம்மியாக இருக்கிறவங்க பிரஜைகள், இன்னும் கம்மியாக இருக்கிறவங்க வேலைக்காரங்க, இன்னும் கம்மி தாசதாசி, இன்னும் கம்மி அவங்களுக்கும் வேலைக்காரங்க. ஸோ அந்த மாதிரி பதவி நிர்ணயிக்கப்படுது ஆரம்பமே. அப்போ ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் அப்படின்னு வரும். அப்போ இறைவன் ஒருத்தருக்காக கொடுக்கல, அவர் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாருன்னா நீங்கள் எடுக்கலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த ஞானம் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு, உலகத்தில் எல்லா மூலையிலையும் பிரம்மகுமாரி சென்டர் இருக்கு, போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? இந்த ஞானத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவர் என்ன பண்ணுவார்? ஆனால் கடைசியில் எல்லாரும் நம்புவாங்க, ஆனால் அந்த நேரம் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் சாகும்போது சங்கரா சங்கரா சொன்னால் என்ன நன்மைன்னு சொல்கிறது இல்லையா? இறைவன் இருக்கும்போது அந்த ஞானத்தை கேட்கணும். அப்போ இதன் அடிப்படையில் தான் வர்ணங்கள். ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி தொழிலின் அடிப்படையில் கிடையாது, கர்மங்களின் அடிப்படையில். இந்த புண்ணிய கர்மம் பாவ கர்மம்னா என்னன்னு இப்போதான் உண்மையிலே மனிதர்களுக்கு இறைவன் போதிக்கிறார். அதுக்கு முன்னாடி தெரியாது. எந்த வேதத்திலையும் காமம் தவறுன்னு போடலை இல்லையா? ஸோ இறைவன் சொல்கிறார் காமம் மகாசத்ரு. கீதையில் யுத்த மைதானத்தில் எதுக்கு காம மகாசத்ருன்னு சொல்லலாம்? ஏன்னா பெண்களாக இருக்கிறாங்க. அப்போ இப்போ நடக்கிற யுத்தம் மாயையோடு யுத்தம், காமம் கோபம்ன்ற எதிரிகளை நீங்கள் வெல்றீங்க. இது ஃபுல்லாக மனசுக்குள்ளே நடக்கிற யுத்தம், எண்ணங்களின் மூலமாக நடக்கிற யுத்தம். நான் இறைவனுடைய குழந்தை. ஸோ அதை எப்படி வெல்றதுன்றத மாயாவி கூடு விட்டு கொடுப்பாயும் மாயாவி சக்தின்ற அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த கர்மத்தின் விதி, இப்போ நீங்கள் செய்கிற இந்த உயர்ந்த கர்மத்தின் மூலமாகத்தான் இந்த பதவி உங்களுக்கு கிடைக்குது. கர்மம்னா காரியம். ஏன்னா ஒவ்வொரு கர்மத்தின் விதிப்படி நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது கண்டிப்பாக நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அது இந்த பிறவில்னாலும் ஏதோ ஒரு பிறவியில் அந்த பலனை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். ஸோ இப்போ நம்ம அனுபவிக்கிற துக்கத்துக்கெல்லாம் காரணம் பல ஜென்மங்களாக நம்ம செய்த பாவத்துடைய பலன். இப்போ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் துக்கம் கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆத்மா மறந்துடும். பட் இருந்தாலும் இந்த நாடகம் என்ன பண்ணுன்னா திரும்ப உங்கள் பக்கத்தில் இட்டுட்டு வரும், அழைச்சிட்டு வந்து அந்த துக்கத்தை கொடுக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இறைவனுடைய நினைவில் இருக்கும்போது அவங்க துக்கத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு துக்கமாக அனுபவம் ஆகாது. ஏன்னா ஆத்மாக்கு அந்த சக்தி வந்துச்சு, பொறுமை சக்தி வந்துச்சு. பொறுமை சக்தி இல்லாதப்போ தான் அவங்க துக்கம் கொடுக்கும்போது கோபம் வந்தது, கவலை வந்தது இல்லையா? ஸோ இப்போ விதியையும் வெல்றீங்க இல்லையா? விதியையும் வெல்றீங்க, துக்கத்துல இருந்தும் தப்பிச்சுக்கிறீங்க, பாவத்துக்கு தண்டனை இல்லாமலும் தப்பிச்சிடுறீங்க, உயர்ந்த வர்ணத்திலும் வரீங்க. ஆனா இந்த தேவதைகள் உயர்ந்தவர்கள் தான். ஆனா இவங்களாக ஆகிறதுக்கான முயற்சி இவங்க பண்ணது பிராமணர்களாக இருக்கும்போது. அதனாலதான் பிராமண தர்மம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம்ன்றது. ஸோ உலகத்துல உள்ளவங்களுக்கு இது பழைய உலகம் கலியுகமா இருந்தாலும் பிரம்மா குமாரிகள், அதாவது இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நிச்சய புத்தி வந்தவொடனே நமக்கு இது சங்கம யுகம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா புது உலகம் இங்கேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துடைய ஆரம்பமே சங்கம யுகம் தான். ஸோ அப்போ பிராமணர்கள் தான் எல்லோரையும் விட மூத்தவர்கள். ஸோ மூத்தவர்கள் கிட்ட தானே வழி கேட்பாங்க. அதனால தான் கல்யாணம் ஆனாலும் பிராமணரை கூப்பிடுறது, கருமாதி ஆனாலும் பிராமணரை கூப்பிடுறதுன்னு அந்த பிராமணர்களுக்கு அந்த மகிமை போயிடுச்சு நினைவார்த்தமா. ஆனால் உண்மையான பிராமணர்கள் நாம தான். ஸோ இப்போ உயர்ந்த காரியம் செஞ்சீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம்னா தேவதையாக பிறப்பீங்க. கொஞ்சம் உயர்ந்த காரியமே கம்மியாக இருந்துச்சுன்னா சத்திரியர். இங்கே உயர்ந்த காரியம்னா என்னென்னா ஒன்று இந்த ஞானத்தை கொடுக்குறது, இன்னொன்று மற்றவர்களுக்கு சுகத்தை மட்டுமே கொடுப்போம், கொஞ்சம் கூட துக்கமே கொடுக்க மாட்டோம். மற்றவர்கள் மேலே வெறுப்புணர்வு பகை உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால் இப்படி. ஆனால் கொஞ்சம் பகை உணர்வு இருந்தால் கூட திரேதாயுகத்துக்கு ஆகிடுவோம்.
ஸோ அதுதான். அப்போ அதிகப்படியான துக்கத்தை கொடுக்கறதே காமம் தான்றார் இல்லையா? காமம் வராத வரைக்கும் இந்த உலகம் சொர்க்கமாகவே இருந்துச்சு. அங்கே குழந்தை பிறக்கிறது கூட யோக பலத்தில் தான் பிறக்கும். கணவன் மனைவியை பார்த்து நமக்கு வாரிசு வேணும்னு நினச்சோடனே அந்த பெண் 2 பேருமே அப்படி நினைக்கும் போது கர்ப்பம் ஆயிடுவாங்களே தவிர காம பார்வை அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. ஸோ அந்த காமன்ற மகா எதிரி வெற்றி அடைகிறதன் மூலமாக தான் தேவதை ஆகுறாங்க. அவ்வளவா வெற்றி அடையலைன்னா சத்திரியன் ஆகுறாங்க. இன்னும் கம்மியானா வைஷ்யன். காமத்தை விடவே முடியலன்னா சூத்திரன். அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான். நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த வர்ணம்னு நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டாலும் எல்லாருமே சூத்திரர்கள் தான் இப்போ பிறவி எடுக்கிறவங்க எல்லாமே. அப்போ தேவதைகள் அவங்க இதில் இன்னொரு ரகசியம், தேவதையாக இருந்தவங்க தேவதையாகவே எப்பயும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் மாறும்போது அவங்களுடைய நிலையும் மாறும். ஏன்னா உலகம் பழசாகும்போது அங்கே இருக்கிற ஆத்மாக்களும் பழைய நிலையை அடைவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்துக்கிட்டே வருவாங்க. ஸோ இங்கே சத்திரியர்கள் இங்கே பிறப்பாங்க திரேதாயுகத்தில். அதுக்கு முன்னாடி இருந்த தேவதைகளும் மறுபிறவி எடுத்து இங்கே வருவாங்க. சத்திரியர்கள் முதலாக இங்கேருந்து பிறப்பாங்க, தேவதைகளும் இங்கே சத்திரியர்களாக மாறிடுறாங்க. அதாவது அது ஆத்மாவுடைய நிலை, சக்தி நிலை. சக்தி குறையிறது தான் சத்திரியர்ன்றது, இன்னும் குறையிறது வைஷ்யர், சுத்தமாரும் குறைஞ்சது சூத்திரர்கள் கலியுகத்தில் இருக்கிறவங்க. ஸோ தேவதைகளே கடைசியில் சூத்திரர்களாக வராங்க. ஸோ இந்த வர்ணங்கள் உண்மையிலே தேவதைகளுக்கு தான். ஏன்னா தேவதைகளுக்கு தான் 4 வர்ணம் வரும். அது ஏன் மற்ற மதத்துலலாம் பிரிக்கலையே, ஏன் இந்து மதத்தில் மட்டும் பிரிச்சிருக்கிறாங்க? ஆக்சுவலாக இந்துன்னு இங்கே தான் சொல்லிக்கிறாங்க. அவங்க உண்மையிலே தேவதை தர்மம், இது பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆனால் தேவதைகள் மாதிரி தூய்மையாக நாம் இல்லைன்ட்டு அவங்க இங்கே உணர ஆரம்பிப்பாங்க. அதனால் தங்களை ஹிந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ பாரதத்துக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துஸ்தான் பேர் வச்சுருந்தாங்க. அப்போ இந்தியாவை பிடிக்க வந்தவங்க. அப்போ இந்துஸ்தானை சார்ந்தவர்கள் குறிப்பிடுறதுக்காக இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க, தேவதைன்னு சொல்லி கூச்சப்பட்டுக்கிட்டு. ஏன்னா தூய்மை இல்லை, கோபம் வருது, அந்த தெய்வீக நடத்தை இல்லைன்றதுனால குலத்தின் பேரை நம்ம கெடுக்க வேண்டாம்னு இந்துன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நாளடைவில் தேவதா தர்மத்தையே மறந்துட்டாங்க, இந்து தர்மன்ட்டாங்க. சரி, அப்போ ஏன் இந்து தர்மத்தில் மட்டும் இந்த வர்ணங்கள் இருக்குது அப்படின்னா அது உண்மையிலே தேவதை தர்மம். ஏன்னா இந்துக்கள் எல்லாருமே தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? தேவதைகள் பெரும்பாலும் இந்துக்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லா தர்மத்திலுமே போயிருப்பாங்க, மதம் மாறி போயிருப்பாங்க இல்லையா? ஸோ கடைசியில் அந்த தேவதை தர்மத்து ஆத்மாவுக்கு தான் இப்போ இந்த ஞானத்தை கேட்டவுடனே டக்குன்னு பிடிச்சிருக்கும். ஆமாம், இது உண்மை. ஏன்னா சொர்க்கத்தை பார்த்தவங்களுக்கு தான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது நம்பிக்கை வரும். மற்றபடி இப்போ பைபிள் குரான்லாம் பார்த்தீங்கன்னா சொர்க்கம்னா எப்படி இருக்குன்னா ஆளாளுக்கு ஒரு திராட்சை பூந்தோட்டம் இருக்கும்னுவாங்க. இப்பயும் தான் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அதில் அதற்கான வர்ணனை இல்லை சரியா. ஏன்னா அவங்க அதை பார்த்ததும் கிடையாது, அதை உருவாக்குனவங்களும் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் அந்த வர்ணனை அவங்க பார்த்த சொர்க்கம் அதுதான், அது இங்கே தான் உருவாக்கப்படுது இல்லையா? ஸோ கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்த ஆத்மாவாய் இருந்தாலும் அவங்க உண்மையான சொர்க்கத்துக்கு வராட்டினாலும் கூட அவங்க முதலாக பிறவி எடுக்கும்போது இந்த பூமி அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி அனுபவமாகும். ஆனால் நமக்கு அது சொர்க்கம் மாதிரி அனுபவம் ஆகாது, ஏன்னா உண்மையான சொர்க்கத்தை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு சுகம் இருக்கும், பட் இங்கே இருக்கிற சுகத்தை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது அது இல்லையா? அப்புறம் ஏன்னா எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதோடைய எத்தனை ஜென்மம், எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்குமோ அதில் சரி பாதி சொர்க்கமாகும், அடுத்த பாதி நரகமாகவும் அவங்களுக்கு அனுபவமாகும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆத்மாக்களுக்கு சராசரி 2000 வருடம் தான் ஆயுள் இந்த பூமியில். ஸோ அவங்களுக்கும் 1000 ஆண்டு சொர்க்கம் 1000 ஆண்டு நரகம் மாதிரி இருக்கும். ஸோ அது பைபிள்ல இருக்கும், சொர்க்கம் 1000 ஆண்டு இருக்கும், அந்த நேரம் சாத்தான் 1000 ஆண்டு பாதாளத்தில் அடைச்சிடுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சாத்தான்றது மாயா தான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாத ஒரு உலகம், அவ்வளவுதான். ஸோ இப்படி தான் வர்ணங்கள் உருவாக்கப்படுது, அதை உருவாக்குறதே நாம தான். ஸோ நீ இந்த வர்ணம் அந்த வர்ணம் இறைவன் சொல்ல, அவர் கொடுக்குற ஞானத்தை வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு சக்தி அடையிறீங்களோ அதை வைத்து வர்ணங்கள் உருவாக்கப்படுது. மற்றபடி தொழிலை வைத்து கிடையாது, கர்மங்களை வைத்து. இங்கே இருக்கிறவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பயங்கர உயர்ந்ததாக இருக்கும், யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் சதா உருவாகிட்டே இருக்கும், அப்படி ஒரு அமைதியாக இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
இங்கே இருக்கிறவங்க துக்கம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே துக்கம் கொடுக்கறத தவிர வேற எதுவுமே கிடையாது. எண்ணம் சொல் செயல் ஃபுல்லாக துக்கம் கொடுக்கறது தான். இவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அவன் வாழ்க்கையை கெடுக்கணும், இவன் வாழ்க்கையை கெடுக்கணும், இதே தான் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே நியூஸ் ஏன் பார்க்க பிடிக்குது? அதை பார்க்கும்போது அடுத்தவன் வாழ்க்கையை அழிச்சு ஒரு திருப்தி கிடைக்குது. ஏன்னா அழிஞ்சவனுடைய வாழ்க்கையை தானே அதில் போடுறாங்க இல்லையா? இங்கே இது நடந்துச்சு, அங்கே இது நடந்துச்சு. ஸோ அதுதான் துக்கம் கொடுக்கறது. ஸோ நம்மளே அறியாமல் துக்கம்தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இங்கே இருக்கிறவங்களுடைய குணாதிசயம். ஸோ மீண்டும் தேவதையுடைய குணாதிசயத்தை இந்த கடைசி 100 வருஷத்தில் எடுத்துகிட்டு வர்றதுனால தான் இந்த சங்கம் யுகத்துக்கு அப்படி ஒரு மகிமை, இங்கே வாழ்ந்த பிராமணர்களுக்கு அப்படி ஒரு மகிமை. ஸோ பிரம்மா அவருடைய தலையெழுத்து எழுதுறார், அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்டவங்க நம்மளுடைய தலையெழுத்து எழுதுறோம். இது இல்லாமல் பிரம்மா உலகத்தின் தலையெழுத்தை எப்படி நிர்ணயிக்கிறாருன்றது தனியாக வேற ஒரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டு இருக்கிறோம். ஸோ அதை பாருங்கள். ஓம் சாந்தி. இந்த ஞானம் பிரம்மகுமாரி சென்டரில் மட்டும்தான் இறைவன் சொல்லி கொடுக்குறார். முழுக்க முழுக்க ஃப்ரீ, ஒரு பைசா செலவு கிடையாது. ஆனால் தினம் தினம் இந்த ஞானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆத்மா அப்படி ஒரு பரமானந்தத்தை அடையும் பரமாத்மாவுடைய ஞானத்தை கேட்கும்போது மட்டும்தான். ஸோ அவசியம் பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்து இந்த ஞானத்தை கேளுங்க. அந்த ஞானத்தை முரளின்னுவாங்க. இதே முரளி யூடியூப்பில் இன்னொரு சேனலில் போடுறோம், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் யூடியூப்பில் BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போட்டாலும் அது வரும். ஸோ அவசியம் அதை பாருங்கள். பிரம்மகுமாரி சென்டர் அட்ரஸ் வேணும்னா brahmakumaris.com அல்லது brahmakumaris.org அந்த வெப்சைட்டில் போய் கண்டுபிடிச்சி அவசியம் போங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.